Hello friends, welcome to Meetings. Grammar Basics, Parts of Speech. Parts of Speechல மொத்தம் 8 இருக்குது. அந்த 8 என்னென்னு இன்ட்ரடக்ஷனில் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நவுன். அதோட டைப்ஸு, அந்த ரோல்ஸ் ஆஃப் நவுன் பார்க்க போகிறோம். நவுன்னா என்னென்னா ஒரு பர்சனுடைய, அனிமலுடைய அல்ல பிளேஸ், திங்கோடைய நேம், அதுதான் வந்து நவுன்னு சொல்கிறோம். அந்த நவுன் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கலெக்டிவ் நவுன், பொசசிவ் நவுன், காம்பவுண்ட் நவுன். ஓகேங்களா? இந்த டைப்ஸ் ஆஃப் நவுனு அதுக்குரிய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்னென்னா ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் பீப்புள், பிளேஸ் ஆர் திங்ஸு. தே ஆர் கேபிட்டலைஸ்டு. பீப்புள், பிளேஸ், திங் அதோடைய ஸ்பெசிஃபிக் நேம், ப்ராப்பராக ஒரு நேம் இருக்கும். அது வந்து கேபிட்டலைஸ்டு இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலைஸ்டு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ராகேஷ் ரீட்ஸ் ஏ புக்கு. ராகேஷ்ங்கிறது ஒரு பர்சனுடைய நேம். அந்த பர்சனோட நேம் தான் அங்கே வந்து ப்ராப்பர் நவுன் நம்ம சொல்கிறோம். ப்ராப்பராக ஒரு நேம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்மி சேஸ்டு த பால். இங்கே ஜிம்மிங்கிறது வந்து ஒரு அனிமலோட பேர். அது வந்து இங்கே ப்ராப்பர் நவுனாக செயல்படுது. அனிமலுக்கு ஒரு பேர் இருந்தால் அது ஒரு ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் வந்து த மெரினா பீச் இஸ் டூ லாங். அந்த பீச்சுக்கு ஒரு பேர் இருக்குது, மெரினா. அப்போ மெரினா பீச்சுங்கிறது ப்ராப்பர் நவுனாக இங்கே செயல்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காமன் நவுன். ஜென்ரல் நேம்ஸ் ஆஃப் பீப்புள், பிளேசஸ், திங்ஸ் ஆர் ஐடியாஸ். அது ஜென்ரலாக ஒரு நேம் இருக்கணும். பீப்புளாக இருந்தாலும் பிளேஸாக இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு நேம் இருக்கணும். அதுதான் காமன் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய், கேர்ள், டாக், சிட்டி இந்த மாதிரி இருக்கிறது தான் காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், த பாய் ரீட்ஸ் ஏ புக்கு. பையன் புக்கு படிக்கிறான். அந்த பையங்கிறது காமன் நவுன். பொதுவாக நம்ம பசங்களை பையன் தான் சொல்லுவோம். பையங்கிறது காமன் நவுன். த டாக் சேஸ்டு த பால். இங்கே டாகுங்கிறது அனிமலுக்குரிய காமன் நவுன். ஓகேங்களா? கேட், ஹார்ஸ் இதெல்லாம் வந்து அனிமலுக்குரிய காமன் நவுன்ஸ். த பீச் இஸ் டூ லாங். பீச்சுங்கிறது வந்து இங்கே பிளேஸுக்குரிய காமன் நவுன். பீச், பார்க் அந்த மாதிரி இருக்கிறலாம் பிளேஸுக்குரிய காமன் நவுன். நெக்ஸ்ட்டு வந்து கான்க்ரீட் நவுன். நேம் திங்ஸ் பெர்செப்டபிள் பை த சென்ஸு. அதாவது உணரக்கூடியது கான்க்ரீட் நவுன். அதாவது நம்ம சென்ஸ் பண்ணக்கூடியது, அதுதான் வந்து கான்க்ரீட் நவுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ரீ, மியூசிக் இதெல்லாம். த பெட் இஸ் சாஃப்ட். இந்த பெட்டுங்கிறது வந்து இங்கே வந்து திங்ஸுக்குரிய கான்க்ரீட் நவுன். டேபிள், சேர் இதெல்லாம் வந்து கான்க்ரீட் நவுன். நெக்ஸ்ட்டு வந்து ஹீ லிசன் டு த மியூசிக். இங்கே மியூசிக்குங்கிறது சென்ஸுக்குரிய கான்க்ரீட் நவுன். ஓகேங்களா? மியூசிக். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நேம் இன்டான்ஜிபிள் கான்செப்ட் ஆர் ஐடியாஸ். அது லவ், ஃப்ரீடம், ஹாப்பினஸ் இந்த மாதிரி சொல்ல முடியாத, தொட்டுணர முடியாத உணர்வுகள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் ஃபேமிலி இஸ் வெரி ஹாப்பி. இங்கே ஹாப்பிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேங்களா? ஹாப்பி, சேட், கரேஜஸ் அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். தே செலிப்ரேட்டட் தயர் விக்ட்ரி. விக்ட்ரிங்கிறது வந்து இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேங்களா? விக்ட்ரி, ஃபெயிலியர், ஃப்ரீடம் அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் வந்து கவுண்டபிள் நவுன். நவுன்ஸ் தட் கேன் பி கவுண்டட் அண்ட் ஹேவ் ப்ளூரல் ஃபார்ம்ஸு. அதாவது அதை கவுண்ட் பண்ண முடியும், பட்டு ப்ளூரல் ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். ஆப்பிள்னா ஆப்பிள்ஸ், புக், புக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிட்ஸ் ஹேவ் 4 பலூன்ஸு. பலூன்ஸுங்கிறது கவுண்டபிள் நவுன். அது வந்து 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ண முடியறதுனால இது கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறோம். டீச்சர் ஹேஸ் 2 புக்ஸ். புக்ஸுங்கிறது இங்கே கவுண்டபிள் நவுன். 2 புக்ஸு 1, 2ன்னு கவுண்ட் பண்ண முடிகிறதுனால இது வந்து கவுண்டபிள் நவுன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அன்கவுண்டபிள் நவுன். நவுன்ஸ் தட் ரெப்ரசன்ட் மாசஸ் ஆர் கான்செப்ட் அண்ட் கேனாட் பி ப்ளூரலைஸ்டு. நவுனை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, இது ப்ளூரலைஸாகவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், தே லவ் காஃபி. காஃபி வந்து கவுண்ட் பண்ண முடியாது, அப்போ அது வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? காஃபி வந்து கவுண்ட் பண்ண முடியாதனால அன்கவுண்டபிள் நவுன். சி லவ்ஸ் பீஸ். பீஸையும் வந்து இங்கே வந்து கவுண்ட் பண்ண முடியாது, அதனால் வந்து அது வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன். நவுன்ஸ் தட் ரெஃபர் டு எ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் திங்ஸ் அஸ் அ சிங்கிள் யூனிட். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ திங்ஸாக இருக்கும், சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். அது ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதே பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வாஸ் கிவன் அஸ் ஏ கிஃப்ட். இங்கே வந்து பஞ்சுங்கிறது வந்து கலெக்டிவ் நவுன். அது ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அதாவது சிங்கிள் யூனிட்னு சொல்கிறாங்க. த ஃப்ளாக் ஆஃப் ஷீப் கிரேஸ்டு பீஸ்ஃபுல்லி. இந்த ஃப்ளாகுங்கிறது வந்து இங்கே வந்து குரூப் ஆஃப் ஷீப், அது வந்து கலெக்டிவ் நவுனை குறிக்குது. பொசசிவ் நவுன். ஷோ ஓனர்ஷிப் ஆர் பொசஷன். அதாவது ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது, என்னுடையது, உன்னுடையது, ஒரு பொசசிவாக இருக்கிறது, அதுதான் வந்து பொசசிவ் நவுன். கேட்ஸ் டாய். ஸ்டூடெண்ட்ஸ் புக்கு. மாணவர்களுடைய புத்தகம், பூனையுடைய பொம்மை அந்த மாதிரி என்னுடைய, உன்னுடைய அப்படின்னு இருக்கிறத வந்து பொசசிவ் நவுன்னு இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா,
திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஜாக்கெட். என் அப்பாவுடைய ஜாக்கெட். அப்பாவுடையன்னு வருதுல, அப்பாவுடைய ஜாக்கெட்டுங்கிறது இங்கே வந்து பொசசிவ் நவுன். ஐ லவ் மதர்ஸ் குக்கிங். என்னுடைய அம்மாவோட குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுடைய அப்படின்றதுல அது வந்து பொசசிவ் நவுன். மதர்ஸ் குக்கிங்கிறது வந்து இங்கே பொசசிவ் நவுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் 2 or more words to create a new noun. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து ஒரு புதிய நவுனை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் சன்ஃப்ளவர். சன்னுங்கிறது ஒரு வேர்டு, ஃப்ளவருங்கிறது ஒரு வேர்டு, ரெண்டும் சேர்ந்தா சன்ஃப்ளவர். இதுதான் காம்பவுண்ட் நவுன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து ஹி ஸ்விம்ஸ் இன் த ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங்கிறது ஒரு வேர்டு, பூலுங்கிறது ஒரு வேர்டு, ரெண்டும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்னு ஒரு நியூ நவுனை கிரியேட் பண்ணுது. அப்போ இது வந்து காம்பவுண்ட் நவுன். ரோல்ஸ் ஆஃப் நவுன்ஸ். நவுன் பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷன் வித்தின் ஏ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் நவுன் வந்து எப்படிலாம் ப்ளே பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து சப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த சப்ஜெக்ட்னு என்னென்னு பார்க்கலாம். த நவுன் ஆர் நவுன் ஃப்ரேசஸ் தட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வெர்பு. அதாவது ஒரு செயலை எது செய்யுதோ அதான் வந்து இங்கே சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். த டாக் பார்க்ட் லவுட்லி. குறைக்குது, எது குறைக்குது? டாக். அப்போ டாகுங்கிறது இங்கே வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? எப்பவுமே சப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டாக வரும். சி டிரைவ்ஸ் ஃபாஸ்ட்டு. அதாவது அவள் வேகமாக ஓட்டுகிறாள். ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அதுதான் வந்து சப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே வந்து நவுனாகவும் ப்ரோனவுனாகவும் வரும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். த நவுன் ஆர் நவுன் ஃப்ரேசஸ் தட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வெர்பு. ஒரு வேலை நடக்கும்போது அந்த வேலையை எந்த நவுன் ரிசீவ் பண்ணிக்குதோ அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தே பிளக் த ஆப்பிள். அவர்கள் ஆப்பிளை பறிக்கிறார்கள். த ஆப்பிள்ங்கிறது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து சி பாட் வெஜிடபிள்ஸ். இங்கே வெஜிடபிள்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சி பாட் வெஜிடபிள்ஸ். அவள் வெஜிடபிள்ஸ் வாங்குகிறாள். வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். த நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம் த ஆக்ஷன் இஸ் பர்ஃபார்ம்டு. யாருக்கு, யாருக்காக அப்படிங்கிறது நம்ம செய்யும்போது அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சி கேவ் மேரி ஏ கம்ப்யூட்டர். அவள் கம்ப்யூட்டர் வாங்கினாள். யாருக்கு? மேரிக்கு. அப்போ மேரி வந்து இங்கே வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சி மேட் அஸ் எ கேக். அவள் கேக் செய்தாள். யாருக்கு? எங்களுக்கு. அப்போ அஸுங்கிறது வந்து இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக செயல்படுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். எ நவுன் தட் ஃபாலோஸ் எ லிங்கிங் வெர்ப் அண்ட் ரீநேம்ஸ் ஆர் டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட். இதில் வந்து நவுனை தொடர்ந்து ஒரு லிங்கிங் வெர்ப் வரும். அப்புறம் வந்து அது வந்து சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீலா இஸ் அ டாக்டர். ஷீலா வந்து ஒரு டாக்டர். இங்கே லிங்கிங் வெர்ப் வந்து இஸ்ஸு. ஓகேங்களா? டாக்டர் வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஹீ இஸ் அ ஃபார்மர். ஃபார்மருங்க வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இஸ் வந்து லிங்கிங் வெர்பு. அவர் ஒரு விவசாயியாக இருக்கிறார். அப்போ வந்து இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதுதாங்க நவுன்ஸ், டைப் ஆஃப் நவுன்ஸ் அண்ட் ரோல்ஸ் ஆஃப் நவுன்ஸு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.